படத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. ஓவனிங் மக்கள் நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் எதிர்பார்க்காத சமயத்தில் பட்டுன்னு ஒரு புது ஹெல்பை ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்பை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்ல, நம்ம டெல்டாரோ எடுத்த ஹெல்பை 1 and 2, அதுக்கப்புறம் அதை ரீபூட் பண்ணுற பேர் வழியில் இந்த பக்கம் நம்ம டேவிட் ஆர்பர் வச்சு புதுசாக ஒரு ஹெல்பை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆனது தொடர்ந்து திரும்ப ஒரு ரீபூட் பண்ணுறான்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு புது கேரக்டரை ஒரு புது ஆக்டரை பார்த்தீங்கன்னா ஹெல்பையாக கேஸ் பண்ணி ஒரு புது படத்தையே எடுத்து ரிலீஸ் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஐ மீன் லைக் இந்த வருஷமே இந்த படம் வரப்போகுது. எப்போ ரிலீஸ் டேட்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்யப்படல, பட் எதிர்பார்க்குற மாதிரி பாசிபிளி செப்டம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் பண்ணப்படலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் போய் பார்த்துட்டு வாங்க. ஃபேன் ஃபிலிம் எடுக்கிறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு இதோட குவாலிட்டியாக படம் எடுப்பான்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி தான் ட்ரெய்லரே ஃபீல் ஆகுது. ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியாக எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கீழே காம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே எவனோ ஒருத்த ஃபேன் ஃபிலிம் எடுத்திருக்கான் போல, அஃபிஷியல் ட்ரெய்லர் வரப்போகுது, அதுக்காக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான் நான் நினச்சேன். பட் டெக்னிக்கலாக இதுதான் அஃபிஷியல் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே ஷாக்கு. இந்த படத்துக்கு எவ்வளோடா பட்ஜெட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அண்டர் 10 மில்லியனாக தான் பாசிபிள் இந்த படத்துக்கு பட்ஜெட் இருக்கணும். அதுவே அதுக்கு வந்து நம்புறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப லோ குவாலிட்டியான ஒரு படமாக தான் இது வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எந்த அளவுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு முக்கியம் இல்லை, அந்த படத்தில் சொல்லப்பட வேண்டிய கதை தான் முக்கியம். அந்த வகையில் இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கேற்ற மாதிரி ஹெல்பை த குருக்கட் மேன் அந்த ஸ்டோரியை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. காமிக்கில் அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்டடாக தான் இருக்கும். பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் மோர் லைக் நம்ம ஹெல்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிடெக்டிவ் வேலை, ஒரு சைட் குவெஸ்ட் போன மாதிரி தான் அந்த கதையை வந்து எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃபிக் நாவல். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலையுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போல. இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹெல்பாய் படமாக வராமல் மோர் லைக் ஹெல்பாயை வச்சு ஒரு குட்டி ஃபேன் ஃபிலிம் எடுத்த மாதிரி அது வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க தான் நம்புறேன். இல்லைனா இவ்வளோ கேவலமாக இந்த ஹெல்பாய் படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியாதுடா. ஏன்னா எங்கே இருந்த பங்கு நீ எப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி தான் அந்த குவாலிட்டி ட்ராப்புங்கிறது எவ்வளோ சடனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெயிலர் பார்த்தவங்க கண்டிப்பாக படத்துக்கே போக மாட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். ட்ரெய்லர் கட்டுமே அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் இல்லைங்க, ரொம்ப கண்ணா பின்னான்னு தான் பண்ணியிருக்கேங்க. ஒரு ஃப்ளோவே இல்லாமல் தான் ட்ரெய்லர் கட்டுமே இருக்குது. சிம்பிளாக படம் எடுக்க தெரியாதவன் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேடம் வெப்போட மோசமாக இருந்துருமாடா அப்படி கூட ஒரு மன தைரியத்தில் படத்துக்கு போக வேண்டியது தான். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, அது காமிக் கூட இந்த அளவுக்கு அழகாக இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேஜஸ் காமிக் தான், ரொம்ப ஷார்ட்டான காமிக். பட் அதுக்குள்ளே சொல்லப்பட்ட கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம கிரிப்பிங்காக இருக்கும். அண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹெல்பாயை வச்சு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் ரொம்ப சாலிடான ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியாக தான் இது வந்து ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. முரளிக் ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு எபிசோடு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஹெல்பாய் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏதோ ஒன்று இந்த பக்கம் காட்டை நோக்கி கூப்பிடுது, டாக் திங்ஸ் கால் டு டாக் திங்ஸுங்கிற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைலாக் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹெல்பாய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அவர் என்னமோ ஒன்று இழுக்குதுங்கன்னு சொல்லிட்டு அது தேடி போவார். அந்த இடத்துல அவங்க போகும்போது உள்ள ஒரு மர்டர் மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அங்கே இருக்க காட்டு மக்கள் எல்லாமே ஒரு பொண்ணை ஒரு விச், அதாவது சூனியக்காரி கொண்டுட்டா, அந்த சூனியக்காரியோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு, அவளை நீங்கள் தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல டாம்ங்கிற ஒரு கேரக்டர் வருவான். அந்த டாமுக்கும் இந்த சூனியக்காரிக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. அதன் வழி இந்த டாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சூனியக்காரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வித்தையை கற்றுக் கொடுத்து அதன் மூலிமா குருக்கட் மேனை வர வச்சிருப்பான். ஸோ டாமோட ஒரு டெபிளாக தான் இந்த பக்கம் நம்ம குருக்கட் மேன் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அந்த குருக்கட் மேன் தான் இப்போதைக்கு இந்த காட்டை அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா டாம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலும்பு துண்டை அவனுக்கு தேவை. அந்த எலும்பு துண்டை குருக்கட் மேன் எடுத்தாரா இல்லையா, ஹெல்பாய் இந்த குருக்கட் மேனை டிஃபீட் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. அந்த காமிக்கோட கதை ஓட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஸ்பென்ஸாக தான் போயிட்டு இருக்கும். சரி, அடுத்து என்ன நடக்கும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் சூனியக்காரின்னு ஒரு பொண்ணை தேடி போவீங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு சூனியக்காரவே இருக்க மாட்டான், அவளை இன்னொருத்தி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இவ குருக்கட் மேனோட கண்ட்ரோலில் இருப்பான். அண்ட் குருக்கட் மேன் இந்த ஆல் டெவிலோட கண்ட்ரோலில் இருக்காம தான் கதையை நகர்த்தி இருப்பாங்க. காமிக்கில் ஒவ்வொன்றா அந்த சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் ஆகும்போது அந்த ஃப்ளோ சூப்பராக இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டேன், நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா ட்ரெயிலர்லேயே இந்த மொத்த ஸ்பாயிலருமே போட்டு உடைச்சிருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பாசிபிள் தியேட்டர் ரிலீஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. குவாலிட்டியை வச்சு சொல்கிறேன், அப்படி நடந்தால் நல்ல விஷயம் தான், பொறுத்தது பார்ப்போம். ட்ரெய்லரோட அந்த குவாலிட்டி, அதாவது அந்த மூவி குவாலிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் வரப்போகிற மெயின் கேரக்டர் அப்பியர் ஆக போகிற நம்ம ஹெல்பாயோட அந்த மேக்கப் குவாலிட்டி ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய ஃபேன் மேக்கப்பே இதை விட நல்லாயிருக்கும். ஃபேன் காஸ்பிளேயிங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை விட நல்லா தான் இருந்திருக்கு. இது லோ பட்ஜெட் மேக்கப் இல்லடா, நோ பட்ஜெட் மேக்கப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அதை தொடர்ந்து ஹெல்பாய் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வரும்போது அங்கே தான் நம்ம டாமை மீட் பண்ணுறாரு. அண்ட் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பொண்ணு குதிரையில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்களா, இவ தான் மெயின் சூனியக்காரி. இவ தான் ஆக்சுவலாக நம்ம டாமுக்கு அந்த சூனியக்காரி வித்தைகள் எல்லாத்தையுமே சின்ன வயசில் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் வந்து அழகாகவே அமைச்சிருப்பாங்க. இந்த எக்ஸாக்ட் ஃப்ரேம் அப்படியே காமிக்லையுமே இருக்குது. ஸோ காமிக்கில் இருந்து அப்படியே டேரக்ட் அடாப்டேஷன் பண்ணுறது காரணத்தினால எக்ஸாக்ட் ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சில சீக்வன்ஸ் அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இது ஒரு பர்ஃபெக்டான காமிக் அடாப்டேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். என்னதான் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் காமிக்ல வரக்கூடிய அந்த ஸ்டோரியை ரொம்ப எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே வச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமிக் அடாப்டேஷன் மூவியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா டேரக்டாக மேடம் வெப்புக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்று அப்படி இல்லைனா இப்படி, தேர்ஸ் நோ இன் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்று பெஸ்ட்டாக இருக்கணும், இல்லைனா சரியான பெஸ்ட்டாக இருக்கணும். அகைன் என்னுடைய பெஞ்ச் மார்க்கு மேடம் வெப் தான். அதை விட கீழே போதா மேலே இருக்கா, அதை நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம ஹெல்பாய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டாம்ங்கிற கேரக்டர் வரும்போது அவர் தான் இந்த பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவர் ஒரு முறை அந்த மாதிரி பூனையை
வேக வச்சு அதோடைய எலும்பு உரசி எடுக்கும்போது ஒரு எலும்பு அவர் கையில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் குர்க்கட் மேன் பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பாருங்க அவர். அந்த குர்க்கட் மேன் இந்த ஒரே ஷாட்டில் தான் காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்குது யங் டாம். ஸோ டெக்னிக்கலாக அது பாஸ்ட்டில் நடக்குது. அண்ட் குர்க்கட் மேன் இருக்கான்ல, அவனுமே டெக்னிக்கலாக ஒரு மனுஷன் தான். இந்த மலைகளுக்கு இவன் தான் ஃபர்ஸ்ட் ஒயிட் மேனாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். வந்தவன் சும்மா இல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே கஞ்சா குடிக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்க அந்த காரணத்தினால அங்கே வாழக்கூடிய மக்கள் இவனை கல்லாலே அடித்து தூக்கில் போட்டு கொண்டு இருக்காங்க. தூக்கில் செத்த அவனை த ஆல் டெவில் வந்து, நீ ரொம்ப பயங்கரமானவனா இருக்கியடா, உன்னை வச்சு என்ன இந்த பூமியில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதனால இந்த உலகத்தில் இருக்க நிறைய சோல்ஸ் எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அவனை குர்க்கன் மேனாக மாற்றி இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஓட்டுருவான். ஸோ அந்த குர்க்கன் மேனோட முழு கண்ட்ரோலுமே இவன் கையில் வச்சிருக்கான். பார்த்தீங்களா, அந்த எலும்புல தான் இருக்கு. அந்த எலும்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க. அந்த எலும்பு எடுக்கிற வரைக்கும், அந்த எலும்பு இந்த பையனோட கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் குர்க்கன் மேன் இந்த மலையை விட்டு போக மாட்டான். பட் அந்த ஒரு விஷயம் இந்த டாமுக்கு தெரியாது. ஸோ அது தெரியாம இந்த குர்க்கன் மேன் கூட பார்த்தீங்கன்னா அந்த காமிக் முழுக்கவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அண்ட் படம் வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஹெல்பாய் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து மீட் பண்ணி பேச மாதிரியும் அந்த பொண்ணை நம்ம விஷால் அண்ணா அப்படியே சூழ்ந்து நின்று கடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து அமைக்கப்பட்டிருக்கல. இது இந்த காமிக்கில் ஒரு முக்கியமான ஷாட். பட் காமிக்கில் அது கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெவில், அந்த சூனியக்காரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோராவை சாகடிச்சு அவள் உடம்புல முழுக்க இருக்கக்கூடிய அந்த பாகங்களை புழு பூச்சியாக மாற்றி விட்டுருவான். பட் காமிக்கில் இருக்க அந்த புழு பூச்சி விஷயங்களை அப்படியே டேரெக்டாக மாற்ற முடியாது, ஏன்னா விஎஃப்எக்ஸுக்கு அதிகமாக செலவாகும். அதனால் சிம்பிளாக ஒரு பாம்பை காமிச்சு முடிக்கலாம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க நம்புறேன். ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம கோராக்கு ஒரு வித்தியாசமான முடிவு வரும். அங்கேருந்து தான் இந்த படத்தோட இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகும். ஸோ டெக்னிக்கலாக இந்த படத்தோட மிட் போர்ஷன் செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்குள்ளே தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆப்வியஸாக சர்ச்சுக்குள்ளே அந்த கெட்ட ஆத்மாக்கள் வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹெல்பாய் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட ஆத்மாக்களை தடுத்து சண்டை போடுவார். ஸோ படத்தில் வர போகிற ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த சர்ச்சை சுற்றி தான் இருக்கணும்னு நம்புறேன். பட் மேபி படத்துக்காக சில வித்தியாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம், சொல்ல முடியாது. முதல்ல ஒரு ஜேர்னி ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. வெல், ஒரிஜினல் காமிக் கதையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெல்பாயும் டாமும் பார்த்தீங்கன்னா இந்த மலைகளுக்குள்ளேயே ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த குர்க்கன் மேன் கூட சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சீக்வன்ஸில் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மம்பட்டிக்கு பின்னாடி ப்ளஸ் சைன் போடுற மாதிரி இருக்கலாம், சிலுவையை வரைகிறாங்க. அந்த எலும்பை வச்சு தான் வரைவாங்க. ஒரு சாதாரண கோடாரிய ஃபார்மஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனாக மாத்திர மாதிரி அந்த சீக்வன்ஸ் காமிக்கில் காமிக்கப்பட்டிருக்கும். இதை வச்சு தான் அந்த படத்தோட முடிவுமே பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஸோ படத்துலையுமே சேம் ட்விஸ்ட் அண்ட் சேம் எண்டிங் இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ பார்ப்போம் அது எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா காமிக்கில் இருக்கிறத அப்படியே டேரெக்டாகவே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே லைக் ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற மார்வல் டிசி படங்கள் கூட அந்த மாதிரி ஃப்ரேம் அடாப்டேஷன் பண்ணுறது கிடையாது. பட் இந்த படத்தில் அதை ப்ளே பண்ணியிருக்க அந்த காரணத்தினால படத்தோட ரன் டைம் கம்மியாக இருக்கலாம். ஒரு 150 பேஜஸ் காமிக்காக இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இழுக்க போகிறாங்கன்னு தெரியல. டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரொம்ப முக்கியம் தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மேக்கப்பு சுத்தமாக செட் ஆகலை. அதே மாதிரி குர்க்கன் மேனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் அந்த மேக்கப் என்ன மாதிரி இருக்கும்போது குர்க்கன் மேனை எந்த அளவுக்கு பயங்கரமாக காமிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்த்தா தாங்க தெரியும். ஓவராலாக பார்க்கும்போது படத்தோட குவாலிட்டி செம்மையாக ட்ராப் ஆகியிருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஹெல்பாய் படம் 100 மடங்கு பெட்டரானு தோணுது. குவாலிட்டி வைஸாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்த அந்த டெல்டாரோட 2 படங்களும் டாப் நாச் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அகைன் எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டாங்கிற ஒரு கதை ஹெல்பாய்க்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஒழுங்காக கொண்டு போவாங்களா இந்த படம், அட்லீஸ்ட் கதை வைஸாகவும் ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் நல்லா இருக்குமா இருக்காதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் R-rated ஹாரர் மூவியாக இருக்க போதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமிக்கில் வர மாதிரியாக வைலன்ஸ் அண்ட் நியூடிட்டி இந்த படத்தில் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கலாம். அதில் செல்லாகும் நம்புகிறேன், பார்ப்போம். சர்ப்ரைசிங்லி இது ஹெல்பாயோட கம்பேக்காக வந்தால் கூட நல்லா இருக்குங்க. ஹெல்பாய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்க அந்த சமயத்தில் அந்த ஒரு நம்பிக்கையில் படத்துக்கு போகலாம் நம்புறேன். டைம் கிடைச்சா மறக்காம இந்த டெய்லர் செக் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸை கீழே காமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிச்சிங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் நான் உங்களை நல்ல ராசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.